வணக்கம். புதுச்சேரியில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வாக்கு சீட்டுகள் விநியோகிக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலந்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை செயலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலந்துங்கன், புதுச்சேரி மக்களவை தொகுதியில் மொத்தம் 10,63,699 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் 5,42,979 பெண்களும் 4,80,569 ஆண்களும், மூன்றாம் பாலினத்தவர் 151 பேரும் உள்ளனர். இதில் முதல் முறை வாக்காளர்கள் 28,921 பேரும், 80 வயதுக்கு மேல் 38,684 பேரும், 85 வயதுக்கு மேல் 8,031 பேரும், 100 வயதுக்கு மேல் 97 பேரும், மாற்றுத்திறனாளிகள் 13,141 பேரும் உள்ளனர். சேவை வாக்காளர்கள் 325 பேரும், வெளிநாடு வாழ் வாக்காளர்கள் 368 பேரும் உள்ளனர். 2 மாநில வாக்காளர்களாக கருதப்பட்டோர் நீக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் 232 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை. புதுச்சேரி பிராந்தியத்தில் 180, காரைக்காலில் 35 உள்ளன. 10 வாக்குச்சாவடிகள் அதிக பதற்றமானவையாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. வீட்டிலிருந்து வாக்களிக்க 85 வயதுக்கு மேற்பட்ட 1,609 மூத்த குடிமக்களும் 1,322 மாற்றுத்திறனாளிகளும் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்கு பெறும் பணிகள் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் தொடங்கும். தபால் வாக்களிக்க சேவை வாக்காளர்கள் 325 பேரும், அத்தியாவசிய பணிகளில் இருக்கும் 43 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். வாக்கு சீட்டுகள் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதிக்குள் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்படும். பாதுகாப்பு பணிகளுக்காக 2 கம்பெனிகள் துணை ராணுவம் வந்துள்ளன. மேலும் 10 கம்பெனிகள் வரவுள்ளன என்றார். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களில் இன்று நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்துவர்களின் தவக்காலம் சாம்பல் புதனன்று தொடங்கியதை தொடர்ந்து கிறிஸ்துவர்களின் புனித வாரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து புனித வெள்ளி இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. தங்கள் பாவங்களை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைந்து கொண்டு உயிர் நீத்ததாக கிறிஸ்துவர்கள் கருதுகிறார்கள். இயேசு உயிர் நீத்ததாக கூறப்படும் இந்த வெள்ளி புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது. தாங்கள் செய்த பாவங்களுக்காக சிலுவையை சுமந்த இயேசு பட்ட பாடுகளை காண சகிக்க முடியாததால் இனி பாவங்களை செய்ய போவதில்லை என இந்த புனித வெள்ளியில் உறுதியேற்றுக் கொள்வதாகவும் இந்த புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகின்றது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது. புதுச்சேரி தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் இயேசு பிரானின் மரணத்தை நினைவுபடுத்தும் சிலுவை பாதை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தூய ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்திலிருந்து தொடங்கி சிலுவை பாதை பேரணியில் பேராயர் சிலுவை சுமந்து முன்னே செல்ல பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். சிலுவை பாதை பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று இறுதியில் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு இயேசு பிரான் புகழ் பாடலை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், வில்லியனூர் மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சூரிய என்ற இளைஞரை கைது செய்த வில்லியனூர் போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 7,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். கூனிச்செம்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக திருக்கனூர் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்ற 5 பேர் கொண்ட கும்பலை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் தமிழக பகுதியான அம்மானம் குப்பம் பகுதியை சேர்ந்த செந்தில்குமார், மதுராப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஸ்ரீகாந்த், கூலிச்செம்பட்டு பகுதியை சேர்ந்த சிவா, செல்லிப்பட்டு பகுதியை சேர்ந்த தமிழரசன், கோபாலன்கடை பகுதியை சேர்ந்த பிரகாஷ்ராஜ் என்பதும் அப்பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் பைக்குகளை பறிமுதல் செய்தனர். கஞ்சா வழக்குகளில் சிக்கிய அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதேபோல கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட லாஸ்பேட்டை சேர்ந்த வீரப்பன்,
உழற்கரை பகுதியை சேர்ந்த சரண்குமார் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 20,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுவை மாநிலத்தை வளமாக்கும் திட்டங்களை பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு செயல்படுத்தி வருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே.கே. வாசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து லாஸ்பேட்டை பகுதியில் ஜே.கே. வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் என அனைத்து நிலைகளிலும் புதுவை மாநிலம் மேம்பட்டுள்ளது. திட்டங்கள் செயல்பாட்டில் புதுவை மாநிலம் முதலிடத்தை வகிக்கிறது. மாணவர்களது வாழ்வில் ஒளியேற்றும் வகையில் கல்வி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய அரசு உதவியுடன் மக்கள் நலத்திட்டங்கள் புதுவையில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மின்துறையில் மிகை மின் மாநிலமாக புதுவை உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் 10 ஆண்டு தொடர் சாதனைகளுக்காகவும் முதல்வர் ரங்கசாமியின் தொடர் சாதனைகளுக்காகவும் என இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் புதுவை மக்கள் பாஜக வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். பிரச்சாரத்தில் முதல்வர் ரங்கசாமி, பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே பைக்கில் உரிய ஆவணங்களின்றி ரூபாய் 11,72,660 ரூபாய் ரொக்க பணத்தை கொண்டு சென்ற இருவரை தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்து பணத்தை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் பகுதியில் வல்லம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணிபுரியும் உதவி பொறியாளர் முருகானந்தம் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியே வந்த பைக்கை நிறுத்தி சோதனை செய்ததில் பைக்கில் வந்த திருவண்ணாமலை மாவட்டம் கடலாடி பகுதியை சேர்ந்த தினேஷ்குமார் என்பவரிடம் ரூபாய் 11 லட்சம், திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் பகுதியை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரிடம் ரூபாய் 72,660 இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் திண்டிவனம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் சார் ஆட்சியருமான திவ்யான்ஷு நிகம் முன்னிலையில் ரூபாய் 11,72,660 ரூபாய் ரொக்க பணத்தை ஒரு கவரில் பத்திரமாக வைத்து அதனை சீல் வைத்த பின் திண்டிவனம் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மரக்காணம் அருகே ஸ்ரீ வல்லத்தம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்துள்ள செட்டிநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வல்லத்தம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவானது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 27ஆம் தேதி மங்கள இசையுடன் கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேகம் ஏற்பாடுகள் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து 2 நாட்களாக விசேஷ திரவியங்கள், முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை, 4ஆம் கால பூஜைகளை தொடர்ந்து இன்று காலை கோ பூஜை, தன பூஜை, கல்யாண் பூஜை, மகா சங்கல்பம், யாத்ரா சங்கல்பம், நாடி சந்தானம் உள்ளிட்ட பூஜைகளை தொடர்ந்து மகா பூர்ணாகீதி, மகா தெய்வ ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கலசம் புறப்பாடு நடைபெற்றது. கலச புறப்பாட்டினை தொடர்ந்து வலத்தம்மன் மற்றும் மூலஸ்தான ராஜகோபுரம் மற்றும் பரிவார மூர்த்திகளான ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ துர்க்கையம்மன், அங்காளம்மன் மற்றும் நவ கிரகங்களுக்கு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செட்டிநகர் பகுதியை சேர்ந்த மீனவ பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டு வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்த 3 நாட்கள் முகாம் நடக்கிறது. உழவர்கரை நகராட்சி அணி சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி சார்பில் வீட்டு வரி, சொத்து வரி, சேவை வரிகளை செலுத்துவதற்கு இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை 3 நாட்கள் வரி வசூலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரிகளை ஜவஹர் நகரில் உள்ள நகராட்சி தலைமை அலுவலகம், வீட்டு வரி மையம், விவிபி நகரில் உள்ள வீட்டு வரி வசூல் மையம், கிழக்கு கடற்கரை சாலை, நவீன சுகாதார மீன் அங்காடியில் உள்ள வீட்டு வரி வசூல் மையம் ஆகிய இடங்களில் காலை 9 மணி முதல் 1 மணி வரை, மதியம் 2 மணி முதல் மாலை 4:30 மணி வரை செலுத்தலாம். உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளில் உள்ள வீட்டு வரி, சொத்து வரி, சேவை வரி நிலுவைதாரர்கள் 2023 முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான வரியை செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கை தவிர்க்க வேண்டும். வரிகளை செலுத்தாதவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என ஆணையர் தெரிவித்துள்ளார். தவளக்குப்பத்தில் நகை வாங்கிக் கொண்டு ஜிபே மூலம் பணம் அனுப்பியதாக ஏமாற்றி சென்றவரை போலீசார் தேடி வருகின்றனர். தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு பகுதியில் நகைக்கடை நடத்தி வருபவர் சிம்னாரம்.
இவரது கடைக்கு கடந்த 7ஆம் தேதி 35 வயது மதிப்புள்ள டிப்டாப் ஆசாமி ஒருவர் வந்தார். 1 சவரன் தங்க நகை வாங்கினார். அதற்கான பணத்தை வேறொரு நபர் மூலம் ஜிபே அனுப்பியுள்ளதாக தவறான குறுஞ்செய்தியை கடைக்காரரிடம் காட்டி நகையை வாங்கி சென்றார். பின்னர் கடை உரிமையாளர் தனது மொபைல் ஜிபேவில் பார்த்தபோது பணம் வராமல் இருந்துள்ளது. இதுகுறித்து நகைக்கடை உரிமையாளர் புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட ஆசாமியை தேடி வருகின்றனர். மரக்காணத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் உணவு திருவிழா மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேட்டுத்தெரு பகுதியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு வகையான பாரம்பரிய உணவு வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய உணவுகள் பற்றியும் நம் எடுத்துக்கொள்ளும் உணவு முறை பற்றியும் கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியம், கை குழந்தைகள் மற்றும் இளம் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் நடைமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் 100% வாக்குப்பதிவை செலுத்த வேண்டுமென விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட திட்ட அலுவலர், ஒருங்கிணைந்த குழந்தை திட்ட வளர்ச்சி அலுவலர், சித்தா மருத்துவர், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 430 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக புதுச்சேரி தமிழக போலீசார் ஆலோசனை கூட்டம், ரவுடிகள் பட்டியல் கணக்கெடுப்பு, அவர்களின் வீடுகளில் சோதனை, நடத்தைகள் குறித்து விசாரணை உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதற்காக அந்தந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகள், ரவுடிகள் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதற்காக முக்கிய ரவுடிகள் தேர்தல் முடியும் வரை ஊருக்குள் நுழைய தடை விதித்தும், பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் சில குற்றவாளிகளுக்கு எச்சரித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். அதன்படி கடந்த 10 நாட்களில் இதுவரை 430 ரவுடிகள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி ஸ்ரீ மகிஷா சூரமர்த்தினி காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மகிஷா சூரமர்த்தினி காளியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கோயில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. திருக்கோவிலின் திருப்பணி வேலைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக நாளான இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை முடிவுற்று மகா பூர்ணஹீதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகிஷா சூரமர்த்தினி காளியம்மனுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகிஷா சூரமர்த்தினி காளியம்மன் அருள் பெற்றனர். புதுச்சேரியில் வேலை வாய்ப்பை உருவாக்க என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு எந்த நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் நேற்று மாலை மாநில எல்லையான கனகசெட்டி குளத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் வழிபாடு செய்து பிரச்சாரத்தை துவக்கினார். இதையடுத்து பிரச்சாரத்தில் பேசிய அவர், மின்துறையை தனியார் துறைக்கு விற்க இங்குள்ள ஆளும் கூட்டணி தயாராகி கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள துறைகளும் விமான நிலையம் உள்ளிட்டவைகளை விற்பதற்கு உண்டான நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர். ஆனால் வேலை வாய்ப்பை உருவாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அத்தியாவசிய பொருட்களான அரிசி, உளுந்து, சமையல் எண்ணெய், பூண்டு, புளி உள்ளிட்ட அனைத்தின் விலையும் உச்சத்தை எட்டியுள்ளது. இவற்றை குறைக்க பாஜக கூட்டணி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், எம்எல்ஏக்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெட்ரோல் பங்கில் திருடிய ஊழியருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாஹே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தை சேர்ந்தவர் ஷைலன்.
இவர் புதுச்சேரி மாநிலம் மாஹேவில் உள்ள பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வந்தார். இவர் பெட்ரோல் பங்கில் ரூபாய் 1.50 லட்சம் பணத்தை திருடியுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் மாஹே போலீசார் சிசிடிவி கேமரா ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிந்து ஷைலனை கைது செய்தனர். இவ்வழக்கு மாஹே சப்கோர்ட்டில் நடந்து வந்தது. விசாரணை முடிவடைந்ததை தொடர்ந்து நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட ஷைலனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். கல்லூரி மாணவர் பேருந்திலிருந்து தவறி விழுந்து இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலியார்பேட்டை உப்பளம் தமிழ்தாய் நகரை சேர்ந்தவர் அபிஷேக். கல்லூரி மாணவரான இவர் நேற்று கல்லூரிக்கு சென்று மதியம் தனியார் பேருந்தில் வந்து கொண்டிருந்தார். பேருந்து பழைய பேருந்து நிலையத்தில் திரும்பிய போது அபிஷேக் படிக்கட்டிலிருந்து தவறி கீழே விழுந்தார். இதில் பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி அதே இடத்தில் இறந்தார். மாணவர் கீழே விழுந்து இறந்தது குறித்து கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த மாணவர் அவரது வீட்டில் ஒரே மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கு பெற்று சிலுவை பாதை பவனி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பிரகாசபுரம் புனித அந்தோனியார் ஆலயத்திலிருந்து மரக்கணம் சாலை புனித வியாகுல அன்னை ஆலயம் வரையில் பங்குத்தந்தை சவரிமுத்து தலைமையில் கிறிஸ்துவர்கள் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை ஏந்தி புனித வெள்ளி சிலுவை பாதை பவனி நடைபெற்றது. இதில் பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பவனியின் போது ஆங்காங்கே நின்று ஆராதனை செய்தனர். விழுப்புரம் பாராளுமன்ற வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வானூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இப்பிரச்சாரத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி, விசிக மாவட்ட செயலாளர் பொன்னி வளவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அமைச்சர் பொன்முடி, விழுப்புரம் நாடாளுமன்ற நிரந்தர உறுப்பினராக ரவிக்குமார் இருப்பார் எனவும் வானூர் பகுதிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பாராளுமன்ற தொகுதியில் போராடி பெற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவும் தெரிவித்தார். மேலும் திமுகவும் விடுதலை சிறுத்தை இளைஞர்களின் இயக்கமாக இருக்கிறது. 2 இயக்கங்களும் இளைஞர்களை அதிகம் கொண்ட இயக்கங்களாக இருக்கிறது. விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமார் போட்டியிடவில்லை, முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடுகிறார் என்று நினைத்து அனைத்து தொண்டர்களும் வேலை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் 3 பேரிடம் ரூபாய் 26.60 லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் முகமது யூசப்டீன் அகமது. இவர் மேட்டுப்பாளையத்தில் மருந்து கம்பெனி நடத்தி வருகிறார். இவருக்கு ஸ்கைப் வீடியோ கால் மூலம் ஒரு அழைப்பு வந்தது. அதில் மர்ம நபர் ஒருவர், தான் மும்பையில் இருந்து சைபர் கிரைம் போலீசார் பேசுகிறேன், உங்களுக்கு வந்த பார்சலில் போதைப் பொருட்கள், சிம் கார்டு போன்றவை வந்துள்ளது. நீ வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்துகிறாயா என கேட்டு மிரட்டியுள்ளனர். உடனடியாக நீ மும்பைக்கு வர வேண்டும், இல்லையெனில் போலீசார் உன்னை கைது செய்து கொண்டு வருவார்கள் என மிரட்டியுள்ளனர். இதில் பயந்து போன முகமது யூசப்டீன் அகமது ரூபாய் 24,18,000 அனுப்பியுள்ளார். பிறகு இது தொடர்பாக ஆய்வு செய்ததில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இதேபோல் பார்த்தசாரதி என்பவர் பேஸ்புக் மூலம் ரூபாய் 72,000 புதுச்சேரியை சேர்ந்த சஞ்சய் வாட்ஸ்அப் மூலம் ரூபாய் 6,300 கொடுத்து ஏமாந்துள்ளனர். இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தரணி வேந்தனை ஆதரித்து தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் டீ கடையில் டீ போட்டு கொடுத்தும் போண்டா போட்டு கொடுத்தும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளிமேடுபேட்டை பகுதியில் அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் அங்குள்ள டீ கடை ஒன்றில் டீ அடித்தும் போண்டா போட்டு கொடுத்தும் போண்டாவை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பரிமாறியும் வாக்குகள் சேகரித்தார். அமைச்சர் மஸ்தான் என்றாலே டீ கடையில் டீ போடுவது, பரோட்டா கடையில் பரோட்டா அடிப்பது என நூதன முறையில் வாக்குகள் சேகரிப்பது வழக்கம். இதேபோன்று டீ கடையில் டீ அடித்து போண்டா கடையில் போண்டா போட்டு வாக்குகள் சேகரித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.